லெனின் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்கிற ஒரு ஒரு படத்தொகுப்பாளர். அவர்கிட்ட உங்களுக்கு அதிசயப்பட ஒரு ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்ன? ரொம்ப சிம்பிளிசிட்டி சார். நான் காலையில் 6:30 மணிக்கு 7 மணிக்கு வந்துடணும் அப்படின்னா அவர் பஸ்ஸில் இறங்கி அவரே நடந்து வருவார். ஒரு டீ தான் சாப்பிடுவார், ஒரு வேர்க்கடலை தான் சாப்பிடுவார். ரொம்ப சிம்பிளிசிட்டி. நான் சினிமா வந்தோடனே எல்லாருமே பெரிய கார் படமாக இருப்பாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் அவர் ரொம்ப பீம்சிங் சாரோட ஒரு சன்னுங்கிறது ரொம்ப எளிமையாக இருப்பார். அந்த சாவி ஒரு ஏட்டிங் அசிஸ்டண்ட் இருக்கும் ஸ்ரீதர்ன்ட்டு. நான் ரொம்ப சீக்கிரமே ஒரு 6:30 வெயிட் பண்ணேன். அவர் வெயிட் பண்ணி இந்த வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருப்பார். 2 பேருக்கு போது பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் நீ சீக்கிரம் வந்துடல, நீ சாவி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அது அந்த சிம்பிளிசிட்டியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வர்றது, அப்புறம் பெரிய கமர்ஷியல் படங்களை நான் பண்ண மாட்டேங்கிற முடிவு அவர் எடுத்ததாக அப்போ பெரிய பேச்சு இருந்துச்சு. இப்போ பவித்ரன் சார் படம்லாம் விஜயன் சார் பண்ணுவார், கமர்ஷியல் படம்லாம் இவர் பண்ணுவார், நல்ல ஃபிலிம்லாம் லெனின் சார் பண்ணுவார். அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை எனக்கு அங்கே புரிஞ்சிச்சு. சினிமானா எல்லா சினிமாவும் எல்லாரும் பண்ணுறது கிடையாது, அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி. இப்போ இவர் தான் மணி சார் படம் பண்ணது, மகேந்திரன் சார் படம் பண்ணது, பரதன் சார் படம்னா இவர் தான் பண்ணுறது அப்படின்னு அங்கே அந்த அந்த டிஃப்ரென்ஸை லெனின் சார்ட்ட என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு கவனம் எனக்கு லெனின் சார் மேலே இந்த மாதிரி ஒரு பெக்குலியரான பிடிச்ச வேலையை செய்கிறது, பிடிச்ச படங்கள் மட்டும் பண்ணுறது அப்படின்னு நிறைய கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கதைகளை கேட்டிருக்கேன். இந்த இடத்துல தான் மணி சார் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பார் நாயகனுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கதை இன்னும் பெரிய கதை சொல்லிட்டே போகலாம். அது ஏன்னா காலையில் வந்தோம்னா நைட்டு 12-1 மணி வரைக்கும் அந்த கதைகள் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும், யார் யாரோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் முழுக்க ஒரு அப்சர்வேஷன் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு.